ஹாய்! இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போறோம். அடை தோசை. பருப்பு அடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு. நான் எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு தான் எடுக்கிறேன். வெள்ளை உளுந்து, தோல் இல்லாத உளுந்து ஒரு கைப்பிடி. அப்புறம் ஒரு கைப்பிடி கொள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி பேக்கடாக இருக்கிறது தான் வாங்கி வச்சுருக்கேன். சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினது. நீங்கள் லூஸில் எதுவும் வாங்குறீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு. இப்போ நான் போடுற இந்த அளவு வந்து வீட்டில் ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 10 அடை கிட்ட வரும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு போடுறேன். ஆல்ரெடி பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். பச்சை பயிரும் நான் எப்பொழுதும் ஆட் பண்ணுவேன். அது போட்டிருக்கேன். அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, அது ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். அப்புறம் ஒரு அரை கப்பு இட்லி அரிசி, குண்டரிசின்னு சொல்லுவாங்க, இட்லி அரிசி, அது ஒரு அரை கப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம ஃபுல்லாகவே இட்லி அரிசியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், கார்போஹைட்ரேட் குறைக்கணும் அப்படிங்கிறதுனால போடுறேன். அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி பச்சரிசி. இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலையணும். நல்லா கலைஞ்சி 2-3 தடவை கலைஞ்சி அந்த தண்ணி வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணும். தண்ணியை வடிச்சிடணும். தண்ணி ஊற்றி நல்லா அலசணும். நல்லா கையால் தேய்ச்சி 2-3 தடவை அலசி எடுத்து வச்சுக்கணும். கருப்பு கவுனி அரிசியே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி அரிசிக்கு பதிலாக கொஞ்சமாக பச்சரிசி தேவைன்னா போட்டுக்கலாம். இல்லை வெறும் கருப்பு கவுனி அரிசி மட்டும் கூட போட்டு செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் இந்த அரிசியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நைட்டு ஊற வச்சது பாருங்கள் எவ்வளோ காலையில் ஊறி வந்திருக்கு. நைட் ஃபுல்லாக ஊற வச்சேன் நான், ஏன்னா கருப்பு கவுனி அரிசிக்கிறதுனால. இது வந்து நான் ஒவ்வொரு பருப்போட யூஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். மூந்தால் வந்து பாசிப்பருப்பாக இருந்தாலும் சரி, பச்சை பயிராக இருந்தாலும் சரி, அதில் ஃபைபர் அதிகம், ப்ரோட்டீனும் அதிகம், இம்யூனிட்டி நல்லா கொடுக்கும். சுகர் லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணுறவங்க சாப்பிட்லாம். அதே மாதிரி துவரம் பருப்பில் நமக்கு இம்யூனிட்டி நல்லா கிடைக்கும். ஃபோலிக் ஆசிடும் அயன், இரும்பு சத்து நல்லாவே கிடைக்கும். செரிமானத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் பி வந்து இதில் ரொம்ப அதிகம் தூர்தாலில், துவரம்பருப்பு. அடுத்தது உளுத்தம்பருப்பு, தோல் நீக்கப்பட்டது. இது வந்து கட் ஹெல்த்துனா பவலுக்கு வந்து குடலுக்கு ரொம்ப நல்லது. நல்லா அப்சார்ப் பண்ணும். இருதயத்துக்கு, எலும்புக்கு இதெல்லாம் ரொம்ப தெம்பு கொடுக்கும். சுகர் பேஷண்ட்டு இதை நல்லாவே எடுத்துக்கலாம். ஸ்கின்னுக்கும் நல்ல, ஹேருக்கும் நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கும். பச்சை பயிறு வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நம்ம இப்படியே போட்டு சாப்பிட்றதோட ஸ்ப்ரவுட்டாக முளைக்கட்டி சாப்பிட்டா இன்னும் அதிகமான ப்ரோட்டீன் சத்து உள்ள நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ்லாம் நல்லாவே கிடைக்கும். இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து லோடடாக இருக்கிற இந்த பருப்பை நம்ம போட்டு அடை செய்யும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம். மசில் பில்டிங் அவங்களாம் சாப்பிட்லாம். கருப்பு கவுனி அரிசி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி முற்காலத்தில் இதெல்லாம் அரசர்களுக்கு மட்டும் கிடச்சது. ஏன்னா பிகாஸ் இது உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் கண்டென்ட் அதிகம். எலும்பு, மூளை, ஹார்ட்டு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லாம். அது கருப்பு கவுனி அரிசி போட்டதுனால தான் நான் நைட்டு ஊற வைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும், அப்போ தான் அரைப்படும். அடுத்தது கொள்ளு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பருப்பு. ப்ரோட்டீன் ரிச்சு, கிட்னி வந்து ஹெல்த்து கொடுக்கும். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். மாவு மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. மிக்சியில் தான் அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதில் நம்ம மிளகாப்பொடி, பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை,
கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, தேங்காய் பல்லு பல்லாக கீறி இதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை. சேர்த்தா என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை கெட்டியாக அடை பதத்துக்கே வச்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மெல்லிசா தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டேன். தோசை ஊற்றினோம்னா அடை தோசை ஊற்றினா இது மாதிரி தான் வரும். மாவு வந்து ஒரு 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே புளிச்சிரும். நான் ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி முன்னாடி செஞ்சு காமிச்சேன். அதே தான் அதில் இப்போ பசலைக்கீரை ஆட் பண்ணி செய்கிறேன். வேக வச்சா அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.